பணம் கொடுக்கலன்னா பொருள் எல்லாம் அப்படியே போயிருமா? இந்த வீடு வாடகை அடுத்த வீடு கொடுக்க மாட்டானா? நம்மளே பார்த்துட்டு போனா பொருளெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆ, அப்போ நீ கொடுக்க மாட்டியா? நம்மளுக்கு நான் வேலை இல்லையா? வேலை நான் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். வேலைக்கு போய் என்ன கருமத்தை கொடுத்துட்டு சாமான் எடுத்து வந்துடலாம் தான் நான் அசல்ட்டாக இருந்தேன். கருமா ஆ, எல்லா பொருளும் அப்படியே போயிடும் அப்படி தானே? கேஸு, மிக்சி எல்லாமே போயிடும். மிக்சி தான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ, கேஸ் அடுப்பு எல்லாம் தான் போயிடும். நீ அடுப்பு கேஸ் ட்ரம்மெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பேன். உனக்கு ட்ரம்மு தான் முக்கியமாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மா வாங்கி தந்த அடுப்பு உனக்கு முக்கியம் இல்லை அப்படி தானே? ஆ, நீ மட்டும் கரெக்டாக உனக்கு தேவையான பொருளை தூக்கிட்டு வந்துட்ட பார்த்தீங்களா? நீ வாங்கின கட்டில் தூக்கிட்டு வந்துட்ட. ஆ, நீ தான் வாங்கியிருக்க உன் காசு போட்டு. பின்ன யார் வாங்கினா? எங்கள் வீட்டில் வாங்கி தந்தாங்களா? தேவையான பொருள் தான் அவங்க பொருள் ட்ரம்மு தூக்கிட்டு வந்துருக்க மாட்டேங்க. சரி எது வேலைக்கு போகணும் சொல்லி பார்க்கலாம் நான் விட்டு போட்டு வந்துட்டேன். அசால்ட்டாக சொல்கிற. பொருள் எதுவும் வேண்டாமா அப்படியே போட்டுமா அப்படின்னு கேட்குற. ஒன்றும் உனக்கு தெரியுற நீனாச்சும் போய் சொல்லிட்டு வர வேணும். என்னது சொல்லணும் அவர்கிட்ட போய்? நான் அவங்க எனக்கு மாமனா மச்சானா அவங்ககிட்ட போய் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னத்தையும். நான் சொன்னோன்னா அவங்க அப்படியே கேட்டுருவாங்களோ? இப்படியே முழிச்சிட்டு இருக்கே மாமா. என்ன மாமா நீ பண்ணலாம் நீ நினைக்கிற? நான் சொல்ற வழிக்கு நீயும் வர மாட்டேங்கிற. என்ன வழிக்கு வரணும்? கோவம் மட்டும் வந்துடுது நாக்கு என் பள்ளையும் கழிச்சிட்டு. சாமான் சேர்த்து வச்சுட்டு போய் எங்காச்சும் ஒரு 6 மாதத்துக்கு கம்மி காசு சம்பாரிச்சு பண்ணிட்டு கம்மி ஒரு வீடு பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன்னு. நம்ம சம்பளம் வந்து நாங்கள் எப்போ வேணால் வந்து இடத்துக்கு போகல. அதுக்கு இப்போ என்கிட்ட காசு கேட்குறியா? அங்கே போய் இருக்கிறதுனால அங்கே காசும் கொடுக்க மாட்டேங்கிற. அங்கே போய் அனுமதிச்சுக்குவாங்களா வீட்டுக்காரங்க? ஏற்றுக்குவாங்களா? நான் என்ன சொல்கிறேன், கொண்டு போய் இருந்தாங்க மாதத்து வாடகை நாங்களுக்கு இன்னொரு மாதம் இங்கே வீடு பார்க்கணும், இந்த மாதம் முடியுதுன்னு இங்கே இருக்கிறோம்னா அதுக்கும் நீ மட்டும்தான் போவேன், என்னையும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிற. என்ன என்னதான் பண்ண சொல்கிற நீ? ரெண்டு பேரும் போகலான்னா அதையும் கேட்க மாட்டேங்கிற. மறுபடியும் உன்னைய நம்பி காசை தர சொல்கிறியா? அதான் கொடுத்து அங்கேயே வச்சுட்டல. ஒரு மாதம் கழிச்சு என்னைய அங்கேயே கூப்பிட்டு வந்துட்டேன். நல்ல பிரச்சனை பண்ணி விட்டுக்கு. நீ கேட்க வேண்டாம். நான் பார்க்கணும்னு பார்ப்பேன். நாளைக்கு ஏதோ ஒரு பக்கம் பூந்து நான் பாட்டுக்கு ஆட்டி வரும்போது நான் ஏதோ பக்கம் பூந்து போயிடும். போய் நான் சம்பாரிச்சு